ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இந்த ஃபீல்டு ஃபாரினுக்கு வந்துட்டோம்ப்பா. நான் வந்து ஃபயர் வாட்சராக போகிறேன். தீ பிடிச்சா நம்ம போய் அணைக்கணுமா, ஒரு ஃபயர் ஹைட்ரண்ட்டு கன் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அணைக்கணுமா, ஒரு சிலிண்டர் ஃபயர் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிலிண்டரை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் ஃபயர் வாட்சர்னா என்ன, அதுக்கு உண்டான என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஆக்சுவலாக ஃபயர் வாட்சர் அப்படின்றது ஒரு சிம்பிள் தான். ஒரு 2-3 வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபயர் வாட்சர் அப்படின்ற இது அந்த கேட்டகரியில் வந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபயர் வாட்சர் கேட்டகரி வந்து எங்கெங்க எடுப்பாங்க அப்படின்னா, எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண தெரியும், அதை வந்து ஒரு படிச்சு காட்ட முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபயர் வாட்சராக ஈஸியாக வரலாம். ஏன்னா இங்கே வந்து ஃபயர் வாட்சருக்கு ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓகே ஆகிடும். என்ன ப்ரோ எக்ஸாம்லாம் சொல்கிறீங்க, ஃபயர் வாட்சர்னா எக்ஸாம்? ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தைய டிக் பண்ண சொன்னால் பாஸ் ஆயிரும். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த எக்ஸாம். என்னப்பா 2ஆம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு புசுக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா சமச்சீர் கல்வியில் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். 2ஆம் கிளாஸ்ன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் ஒரு 10th படிக்கிற பையன் கூட பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அந்த மாதிரி சொன்னேன். அதுக்குன்னு சொல்லிட்டு என்னை பஸ்ட் பண்ணிடாதீங்க. ப்ரோ நான் வந்து அங்கே வந்துட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஃபெயில் ஆகிட்டேன்னா ப்ரமோட் பண்ணி உங்களை வந்து மெக்கானிக்கல் ஃபிட்டராக வந்து போட்டுருவாங்க. எவ்வளோ நாள் இங்கே வந்து இருக்கீங்களோ அது அவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ரூமில் உட்கார வச்சு சேலரி கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஃபுட் அண்ட் அக்கமெண்டேஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஃபயர் வாட்சருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெலிகிராம் லிங்க்லேயும் வரும். அதுக்கப்புறம் PDF, அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் வந்து பின் பண்ணி வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி டேபில் வந்து போய் பாருங்க. அதில் சவுதி அரேபியாவில் என்னென்ன மாதிரி ஸ்பெசிலிட்டி இருக்குது, ஒர்க்கருக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலை போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு, தமிழ் நியூஸ் சேனலை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட சேனலுக்கு வந்து வாங்க. சீரியஸை வந்து கண்டினியூ பண்ணுங்க.